ஹாய் குழந்தைகளா, இன்றைக்கி நாம் உயிரெழுத்துக்கள் பற்றியும் அதில் உள்ள சொற்களில் உள்ள உண்மை ஃபேக்ட் பற்றியும் பார்க்கலாமா? அணில். அணிலை பற்றி என்ன ஃபேக்ட்னா, உலகத்தில் 200க்கும் மேலே அணில் இருக்கான். அந்த அணிலில் சில வகை அணில் 14 மணி நேரம் தூங்குமாமா. ஆடு. ஆடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே? அதோட கண்களை பார்த்துருக்கீங்களா? தலைக்கு 2 பக்கமும் இருக்கும் கண்கள். அதனால் அது 360 டிகிரி செல்சியஸில் கூட பார்க்குமா. இலை. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காய்ச்சல் அடிச்சதுன்னா உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அம்மா மாஸ்க் எல்லாம் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி இலையோட பக்கத்தில் உள்ள இலைக்கு பூச்சி வந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் மூலமாக அதை உணர்ந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ரசாயனத்தை அதுவே உருவாக்கிடுமா. ஈ இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க குட்டீஸ். ஈக்கு ஆயிரக்கணக்கான கண் இருக்கான். அது ஒரு நிமிஷத்துக்கு 200 முறை கண்ணை சிமிட்டுமா. உப்பு. உப்பு பற்றி என்னன்னு தெரியுமா? பழைய ரோமானிய நாட்டிலலாம் சிப்பாய்க்கு சம்பளமாக உப்பை தான் கொடுத்தாங்களாம். அதை சேலரியம்னு சொன்னாங்களாம். அதுலேருந்து வந்த வார்த்தை தான் சேலரி. ஊஞ்சல். ஊஞ்சல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? ஊஞ்சலில் ஆடுறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் மட்டும் இல்லை. உங்களை அம்மா அடித்தாங்களோ அல்லது அப்பா அடித்தாங்களோ யாராவது அடித்தா நம்ம மன கஷ்டத்தில் இருக்கும்போது அதில் ஆடினீங்கன்னா உங்கள் மனசு ஃப்ரீ ஆயிருமா. எலி. எலி ரொம்ப புத்திசாலி குட்டீஸ். எல்லாரும் எலி பார்த்துருப்பீங்க. எலியோட மைண்டில் ஒரு சின்ன மெமரி மேப்பே வச்சுருக்கான், கூகுள் மேப் மாதிரி. அது ஒரு தடவை ஒரு வீட்டு அதை அப்படி ஞாபகம் வச்சு அடுத்த தடவை கரெக்டாக போயிடுமா. ஏணி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் கருவி. இதோட ஒவ்வொரு படியையும் நம்ம முயற்சியினால தான் அதை கடக்க முடியும். கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணணும் குட்டீஸ். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பிடிக்காத குட்டீஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சீனாவில் கண்டுபிடிச்சாங்களாம். நம்ம மொத்தம் 5000க்கும் மேலான ஐஸ்கிரீம் இருக்கான். ஒட்டகம். பாலைவன கப்பல் அப்படின்னு ஒட்டகத்தை சொல்லுவாங்களாம். இந்த ஒட்டகம் ரொம்ப நாள் தண்ணி குடிக்காமலே உயிர் வாழுமா. ஏன்னா அதனோட உடல்லையே தண்ணியை சேகரித்து வச்சுருக்குமா. ஓநாய். ஓநாய் பற்றி என்ன தெரியுமா? ஓநாய் நம்ம எல்லாரையும் மாதிரி ஒரு குடும்பமாக தான் எப்போதும் இருக்குமா. 5லேருந்து 15 ஓநாய் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குமா. வேட்டையாட போகும்போது கூட ஒன்றா தான் போகுமா. ஓகேவா? ஔவையாரை பற்றி தெரியாத குட்டீஸ் இருக்கீங்களா? அறம் செய்ய விரும்பு 60 சினம் அப்படின்னு பாடின ஔவையார் நம்மளோட பாட்டி. எக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து ராக்கெட் வரைக்கும் இதுதான் பயன்படுது. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.